ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதமி அஜித் குமார் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் டீட்டெயிலாக என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. ஏன்னா ஷார்ட்ஸ் 1 minute தானே, அதனால் இப்போ ஃபுல்லாக கிளியராக இதில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் முதல்ல ஆயில் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் முதல்ல கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா ஸ்பைசஸான சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கல் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுலேயே கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா இதுலேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு ரெடி பண்ணதுனால கொஞ்சம் திக்கான கிரேவியாக ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டிங்கன்னா அது தண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தரும். இப்போ திக்கான கிரேவியாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி.